ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஆடி 18 vlog தான் பார்க்க போறோம். நாங்க எங்க வீட்ல எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடி 18 ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க. எங்க வீட்ல நாங்க எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லக்கீலி இந்த வருஷம் ஆடி 18 சனிக்கிழமை வந்ததுனால அன்னைக்கு ஆபீஸுமே லீவு. காலையில எந்திரிச்சு தான் நான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். முன்னாடி நாள் வெறுமனே வீட்டை மட்டும் மாப் போட்டுட்டு பூஜை சாமான் எல்லாம் மட்டும் விலக்கி வச்சிருந்தேன். மஞ்சள் குங்குமம்லாம் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு. வீட்டு பக்கத்துலயே ஒரு அழகான ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி கிட்ட போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு தான் நாங்க அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆடி 18 அன்னைக்கு நமக்கு தண்ணிக்கு ஆதாரமா இருக்கவங்கள நம்ம போய் வழிபடணும் அப்படிங்கிறது தான் வழக்கம். சரி, நமக்கு பக்கத்துலயே ஒரு ஏரி இருக்கே, அங்க போய் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு நானு, ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேருமே 12 மணிக்கு முன்னாடி சாமி கும்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லா திங்ஸையும் வீட்ல இருந்தே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டேன். சாமிக்கு படைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் வாழை இலை மாதிரி இருக்க இந்த தட்டுல தான் வச்சிருந்தேன். பிகாஸ் எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கும் போல இந்த ஆந்திரால. இந்த இலை மட்டும் ஒவ்வொரு தடவை சாமி கும்பிடும்போது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இல்ல நாங்க இருக்க பிளேஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குதான்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சாமிக்கு படைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி இருக்க பிளேட்ட நான் வாங்கி வச்சுட்டேன். இப்ப அங்க போன பிறகு மஞ்சள்ல விநாயகர் செஞ்சு வச்சிருந்தேன். கூடவே சாமிக்கு படைக்கிறதுக்கு பச்சரிசியில வெல்லம், எள்ளு, பொரிக்கடலை இது எல்லாம் கலந்து ஒரு பிரசாதம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது வச்சு அன்னைக்கு படைக்கிறது வழக்கம். அதனால அதை செஞ்சு கொண்டு போயிருந்தேன். மத்தபடி நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி வெற்றிலை, பாக்கு, பழம் எல்லாம் வச்சிருந்தோம். எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே வைக்கிறது அன்னைக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி நாவப்பழம் வைப்பாங்க. ஆனா எனக்கு அன்னைக்கு கிடைக்கல அப்படிங்கறதுனால நான் வைக்கல. அதே மாதிரி மஞ்சள் கயிறு போட்டுக்கிறதுக்காக அந்த கயிறுமே மஞ்சள்ல நனைச்சு வச்சிருந்தேன். அன்னைக்கு அகல் விளக்குக்கு பதிலா நான் எலுமிச்சம்பழத்துலதான் விளக்கு போட்டிருந்தேன். எலுமிச்சம்பழத்தை 2ஆ கட் பண்ணிட்டு அதை அப்சைட் டவுனா திருப்பிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி தான் விளக்கு போட்டிருந்தேன். பாப்பா பொறந்து இது அவளுக்கு 3வது ஆடி 18. இதுக்கு முன்னாடி 2 ஆடி 18க்குமே அவளுக்கு சரியா விவரம் தெரியாது. இந்த ஆடி 18 அப்ப அவளுக்கு சிலது நம்ம செய்யறதெல்லாம் புரியறதுனால இது எதுக்கு வச்சிருக்கோம், அது எதுக்கு வச்சிருக்கோம்னு ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா. கிளைமேட்டுமே அன்னைக்கு மழை வரா மாதிரியே இருந்துச்சு. சரி, மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிடணும் அப்படின்னு விளக்கு ஏத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருச்சு. செம காத்து வேற அடிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கல் எடுத்துட்டு மறைவா வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டோம். மத்த விசேஷங்களுக்கு சாமி கும்பிடுறதை விட ஆடி 18 கும்பிடுறது ரொம்பவே சிம்பிள். நம்ம வீட்ல இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு எளிமையா நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். வெத்தலை, பாக்கு, பழம், ஊதுபத்தி, கற்பூரம் இருந்தாலே போதும். மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு நம்ம வீட்ல இருக்க அரிசி, வெல்லம், உடைச்ச கடலை அதை வச்சே நம்ம ஒரு நைவேத்தியம் செஞ்சு சாமி கும்பிட்டுடலாம். ஆடி 18 அன்னைக்கு யாருக்காவது புதுசா கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாலி பிரிச்சு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம சுமங்கலிகளுமே அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்குவாங்க. நான் ரீசெண்டா தான் என்னோட தாலி கயிறை மாற்றிருந்தேன் அப்படிங்கறதுனால நான் வெறுமனே அந்த கயிறை மட்டும் கழுத்துல கட்டிக்கிட்டேன். இதுவே நம்ம ஊர்ல இருந்தோம்னா எல்லாரோடையும் சேர்ந்து ஆத்துக்கு போய் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு நல்லா ஜாலியா அங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆடி 18 அன்னைக்கு இன்னும் கேட்டா நிறைய பேர் வீட்ல இருந்து சாதம் எல்லாம் கலரி எடுத்துட்டு போய் அன்னைக்கு டே ஃபுல்லா ஆத்தங்கரையிலேயே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்கன்னு எங்க அத்தை சொல்லியிருக்காங்க. இங்க ஆந்திரால யாரும் பெருசா ஆடி 18 எல்லாம் சாமி கும்பிடல. நாங்க மட்டும்தான் அன்னைக்கு சாமி கும்பிட்ட மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனாலே அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். நாங்க சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே சென்னையில இருக்கோம் அப்படிங்கறதுனால இங்க ஆறு, ஏரி எதுவும் பெருசா இருக்காது. அப்போல்லாம் எங்க அம்மா எல்லாருமே வீட்ல இருக்க மோட்டார் கிட்டயோ இல்ல ஷிங்க் கிட்டயோ வச்சுதான் ஆடி 18 அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க. அதனால நம்மளும் வீட்ல இருக்க ஷிங்க் கிட்ட சாயந்திரமா சாமி கும்பிடலாம் அப்படின்னு எல்லாமே ஷிங்க் பக்கத்துல இருந்து கொஞ்சமா ஒரு கலசத்துல தண்ணி எடுத்து வச்சு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சிருந்தேன். வீட்டுக்குள்ளேயும் வெளியவும் கோலம் போட்டு, அதாவது பச்சரிசி மாவுல கோலம் போட்டிருந்தேன். வெள்ளை டைல்ஸ் அப்படிங்கறதுனால தெரியாதுன்னு அதுல கலர் பவுடர் சேர்த்து நான் கோலம் போட்டிருந்தேன். நம்ம வீட்ல சாமி கும்பிட போறோம் அப்படின்னா பொதுவாவே ஆடி மாசத்துல நம்ம குத்து விளக்கு வச்சு சாமி கும்பிடுறது ரொம்பவே விசேஷமானது. அதனால நான் 2 குத்து விளக்கையும் எடுத்து வச்சு 5 முகமும் போட்டு ஏத்தி வச்சிருந்தேன்.
நம்ம வந்து அந்த குத்து விளக்க வந்து மகாலட்சுமி தேவியா நினைச்சுதான் நம்ம சாமி கும்பிடுவோம். அதனால வந்து அவங்களுக்கு தாம்பூலம் குடுக்கறதுக்காக நான் வந்து வெற்றிலை பாக்கு, ஜாக்கெட் பிட் அப்புறம் மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு கூடவே கண்ணாடி, மருதாணி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடணும். வீட்ல ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம் அப்படிங்கறதுனால சிம்பிளா நான் வந்து அன்னைக்கு பாயசம் மட்டும் செஞ்சு நைவேத்தியம்க்கு வச்சிருந்தேன். வீடு ஃபுல்லா சாம்பிராணி காமிச்சு நம்ம வந்து சாமி கும்பிடும்போது நமக்கே மனசு ஒரு மாதிரி அமைதியா இருக்க மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேங்காய் எல்லாம் உடைச்சு வச்சு கற்பூரம் எல்லாம் காமிச்சு சாமிய வந்து திருப்தியா மனசார வந்து வழிபட்டாச்சு. ஆடி 18 அன்னைக்கு நாங்க வீட்ல நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டோம். வடை பாயாசம் செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம். ஒரு சிலர் வந்து நான்வெஜ் செஞ்சு அத படைக்கிறது வழக்கமா இருக்கும். எங்க வீட்ல நாங்க வடை பாயாசம் செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம். உங்க வீட்ல நீங்க எப்படி ஆடி 18 வந்து சாமி கும்பிடுவீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஆடி 18க்கு சாமி கும்பிடுவீங்களா அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு எது வாங்கினாலும் பெருகும் அப்படின்ற நம்மளுடைய நம்பிக்கை மாதிரியே ஆடி 18 அன்னைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா அதுவும் நல்லா வந்து பெருகி வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஐதீகம். அன்னைக்கு உங்களால முடிஞ்சது எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம். எதுவுமே வாங்க முடியலனாலும் வீட்டுக்கு தேவையான மஞ்சள், உப்பு, தானியங்கள் இதெல்லாமே வந்து நம்ம வாங்கலாம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டேன். இப்படிதான் எங்களோட ஆடி 18 போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.